Hello everyone, இது வந்து strategic management processல second video. So இதில் வந்துட்டு அந்த management process எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஜஸ்ட் நம்ம ஒரு introduction மாதிரி பார்த்தோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு strategic management processனால் என்னென்னு பார்த்துருவோம். The strategic management process is a systematic approach used by organizations to set goals, make decisions and allocate resources to achieve long-term objectives. It involves planning, monitoring, analyzing, and accessing all that is necessary for an organization to meet its goals. ஸோ முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து கோல் செட் பண்ணுவோம், கரெக்டான டெசிஷன்ஸ் வந்துட்டு எடுக்கணும், அண்ட் தென் இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இட் இன்வால்வ்ஸ் பிளானிங், மானிட்டரிங், அனலைசிங் அண்ட் ஆக்சஸிங். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. எதுக்காக எண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா அந்த கோல்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்காக, பிஸ்னஸ் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் வந்துட்டு கோல் செட்டிங், எப்படி வந்து நம்மளோட கோல்ஸை வந்து செட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஃபைனிங் விஷன், மிஷன் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ பர்பஸ், இந்த கோல் செட்டிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் வாட் த ஆர்கனைசேஷன் வாண்ட்ஸ் டு அச்சீவ். நம்ம வந்து எதை அச்சீவ் பண்ண போகிறோமோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த கோல் வந்து செட் பண்ணுறோம். ஸோ என்ன வந்துட்டு எய்மாக இருக்க போகுது அப்படின்றது டிசைட் பண்ணுறது தான் இதோட பர்பஸ். ஸோ விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸ் அண்ட் ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் தென் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் கோல்ஸாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். இதோட விஷன் என்ன, மிஷன் என்ன அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றது. எக்ஸாம்பிள், அ டெக் கம்பெனி லைக் ஆப்பிள் மே ஹாவ் அ விஷன் டு innovate and lead the digital lifestyle revolution with a mission to deliver the best user experience through innovative hardware and software. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போது ஒரு டெக் கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட விஷன் என்னவாக இருக்குன்னா வந்து அவங்க தான் வந்து டிஜிட்டல் லைஃப் ஸ்டைலில் லீடிங்காக இருக்கணும், அவங்க தான் இன்னோவேட் அண்ட் லீடாக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட விஷனாக இருக்கும். லைக் அவங்களோட லாங் டேர்ம் எய்ம் மாதிரி. ஸோ அதுவே அவங்களோட மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது எதுக்காக, எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா, டெலிவர் த பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ இன்னோவேட்டிவ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மிஷனை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களோட விஷன் வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் ஓகேவா, இதுதான் மிஷன் அண்ட் விஷன், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு என்வாயர்மெண்டல் ஸ்கேனிங். ஸோ இன்டர்னல் ஸ்கேனிங்கும் இருக்கணும், இல்லை எக்ஸ்டர்னல் அனாலிசிஸும் இருக்கலாம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டு. ஸ்கேனிங்னா என்னென்னு தெரியும், நம்ம வந்து நல்லா அனலைஸ் பண்ணுறது தான் ஸ்கேனிங். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. எக்ஸ்டர்னல் அனாலிசிஸில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பெஸ்டில் ஆர் போர்ட்டர்ஸ், 5 ஃபோர்ஸஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். ஸோ அனலைசிஸ் த ஃபேக்டர்ஸ் லைக் பாலிட்டிக்ஸ், எக்கனாமி, காம்படிஷன், இதெல்லாம் எக்ஸ்டர்னலி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது. இன்டர்னல் அனாலிசிஸ், அதாவது நம்மளோட பிஸ்னஸ்க்குள்ளே, நம்மளோட ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்னென்ன அனாலிசிஸ் பண்ணலாம்னா, ஸ்குவாட்னா நமக்கு என்னென்ன லைக் நம்ம ஸ்கூல்லேருந்தே கூட படிச்சிருப்போம். லைக் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட், இதெல்லாமே வந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம். தென் வேல்யூ செயின் ஐடென்டிஃபைஸ் ஸ்ட்ரென்த், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். இப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளோட என்வாயர்மெண்ட் ஸ்கேனிங் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், Apple analyzes the market trends of 5G tech, AI integration, customer behavior, competitors like Samsung, and internal capabilities like R&D and brand value. R&Dனா என்னது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இப்படியெல்லாம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெக் கம்பெனி ஆப்பிள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இப்படி தான் வந்து அவங்க வந்து என்வாயர்மெண்டல் ஸ்கேனிங் பண்ணுறாங்க, அவங்களோட பிராண்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, த்ரெட்ஸ் இருக்குது, வீக்னஸ் எப்படி இருக்குது, நம்மளோட வீக்னஸ் என்னவாக இருக்கும், இப்படியெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிஷன் விஷன் எல்லாமே வந்து வச்சுக்கிறோம். லைக் ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணிக்கிறோம், அண்ட் தென் என்வாயர்மெண்டல் ஸ்கேனிங் பண்ணுறோம், அண்ட் தென்
தேர்ட் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா டெவலப் ஸ்ட்ராட்டஜிஸ் டு அச்சீவ் ஆப்ஜெக்டிவ்ஸ். கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தால் தான் நம்மளால் அடுத்தடுத்து போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். டெசிஷன்ஸ் அபவுட் ஓவரால் ஸ்கோப் அண்ட் டைரக்ஷன், டைவர்சிஃபிகேஷன் அண்ட் M&A. ஸோ கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கொண்டு வரணும். அண்ட் தென் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஹவு டு கம்பீட் இன் அ ஸ்பெசிஃபிக் மார்க்கெட், காஸ்ட் லீடர்ஷிப் ஆர் டிஃப்ரென்சியேஷன். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மார்க்கெட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி கரெக்டான காஸ்ட் லீடர்ஷிப் இருக்கணும், டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கணும். ஸோ அண்ட் தென் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, டிபார்ட்மெண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங், HR, ஃபைனான்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷனில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு திங்ஸ்க்கும் நம்ம தனித்தனியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ஆப்பிள் தான் இங்கேயும் பார்க்குறோம். லைக் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஆப்பிள் எக்ஸாம்பிள் தான். Apple may choose a differentiation strategy focusing on unique designs, secure OS and seamless ecosystem rather than competing on price. ஸோ ஆப்பிள் ஃபாலோ பண்ணுறது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது அவங்க வந்து யூனிக்காக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்துட்டு மற்ற ப்ராடக்ட்ஸை விட அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே யூனிக்காக இருக்கணும். அதனால யூனிக் டிசைன்ஸ் பண்ணுறாங்க, செக்யூர் OS பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க வந்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்துட்டு ட்ரெண்டில் வர முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதோட பர்பஸ் வந்துட்டு புட் த ஃபார்முலேட்டட் ஸ்ட்ராட்டஜி இன்டு ஆக்ஷன். ஸோ இதில் வந்துட்டு allocate resources, develop policies, assign roles and responsibilities, establish timelines and milestones. ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணணும். கரெக்டான ரிசோர்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணணும், பாலிசிஸ் கரெக்டாக கொண்டு வரணும், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாருக்கும் கரெக்டாக அசைன் பண்ணணும். அண்ட் தென் டைம்லைன்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ், கரெக்டாக வந்து இது முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு மைல்ஸ்டோன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், அந்த மாதிரி வந்து உங்கள் ஒரு டைம்லைனை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் லான்ச்சஸ் அ நியூ ப்ராடக்ட் லைன். ஸோ எக்ஸாம்பிள் விஷன் ப்ரோ ஹெட்செட் இப்படி அவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னா அண்ட் இன்வெஸ்ட் இன் மார்க்கெட்டிங், R&D அண்ட் ரீட்டைல் சேனல்ஸ் டு ப்ரொமோட் த நியூ இனோவேஷன். ஸோ இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ அது அவங்க எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு கரெக்டாக லான்ச் ஆகும், பீப்புள் கிட்ட வந்துட்டு ரீச் ஆகுன்றதுக்காக. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ எல்லாமே நம்ம பண்ணுறோம், அதுக்கப்புறம் கடைசியாக எப்பயுமே வந்துட்டு நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஸோ இது மானிட்டர் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான். பர்பஸ் வந்துட்டு மானிட்டரிங் பர்ஃபார்மன்ஸ், ரிவ்யூ ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மேக் நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். யூஸ் கேபிஐஸ்னால் வந்துட்டு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ், கஸ்டமர் ஃபீட்பேக். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு பேப்பர்லேயே மேனேஜ்மெண்ட் ப்ரின்சிபல்ஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், இதுக்கு கடைசியில் வந்துட்டு கண்ட்ரோலிங் பார்த்துருப்போம். கண்ட்ரோலிங்கில் என்ன பண்ணுவோம், நம்மளோட ஆக்சுவல்ஸையும் நம்மளோட லைக் ஸ்டாண்டர்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அது வந்து ஒர்க் ஆகலை, ரெண்டுமே வந்துட்டு மேட்ச் ஆகலைன்னா நம்ம வந்து என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளை வந்து எக்ஸ்பெக்டட்க்கு கொண்டு வரலாம் அப்படின்றத தான் பார்ப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், லைக் கடைசியில் வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ KPIs இந்த மாதிரி வந்து இந்தந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி லைக் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணியோ இல்லை கஸ்டமர் ஃபீட்பேக் வச்சோ நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்து கொண்டு வரணும். லைக் நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ எவாலுவேட் ரிசல்ட்ஸ் வெர்சஸ் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு மீட் பண்ணுதா நம்மளோட ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் தென் மேக் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். அது அப்படி வரலை, ஒரு வேளை நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இஃப் ஆப்பிள் ஃபைண்ட்ஸ் லோ அடாப்ஷன் ஆஃப் அ ப்ராடக்ட் டியூ டு ஹை ப்ரைஸ், இட் மே அட்ஜஸ்ட் ப்ரைஸிங் ஆர் ஆஃபர் ட்ரேட் இன் டிஸ்கவுண்ட்ஸ் டு அட்ராக்ட் யூசர்ஸ். நான் சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸிங் அதிகமாக இருக்கிறதுனால ஆப்பிள் வந்துட்டு ஈவன் தோ அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்தாலுமே அது மார்க்கெட்டில் ரீச் ஆகலை, பிகாஸ் அதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆப்பிள் இதை நோட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிய வருதுன்னா அவங்க வந்து அந்த ப்ரைஸை கம்மி பண்ணிவிட்டு பீப்புளுக்கு வந்து யூஸ் பண்ண கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சம்மரி டேபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கோல் செட்டிங் பண்ணணும், செகண்ட் வந்து என்வாயர்மெண்டல் ஸ்கேனிங், and then next strategy formulation, and then strategy implementation, and then strategy evaluation, அதாவது control. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தது தான்.
ஜஸ்ட் நீங்கள் ஒரு குவிக்காக வந்து இதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைட் நான் அப்படியே தரேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற லைக் MBA ரிலேட்டட் பேப்பர்ஸோட எல்லா வீடியோஸும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்துட்டு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு செமஸ்டர் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு செமஸ்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு போனால் மட்டும் போதும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்தந்த பேப்பர் இப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இருக்குன்னா அதில் இருக்க கீ கான்செப்ட்ஸ் மட்டும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்த்தாலே நம்மளால் மோஸ்ட்டாக எழுதிட முடியும். அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம் செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் படிக்கிறதெல்லாம். ஸோ ஃபஸ்ட் செமஸ்டரில் மட்டும் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அடுத்தடுத்து வர பேப்பர்ஸில் அவ்வளோ கஷ்டம் இருக்காது. ஸோ பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.